தூதுவளை ரசம் ஒரு அருமருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் தூதுவளை. இது கீரைக்காரவனை சொன்னால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது நிறைய முள் இருக்கும். அதனால் பார்த்து இந்த இலையை மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஞ்சி எடுத்தாச்சு. இந்த இலைக்கு பின்னாடி கூட முள் இருக்கும் பாருங்கள். இது அலம்பும் போது பத்திரமா அலம்பணும். என்ன கவனமாக இருந்தாலும் கையில் முள் கொத்து தான் செய்யும். இதனோட பூ ரொம்ப அழகாக இருக்கும், பர்பிள் கலரில். கல்ச்சட்டியில் செக்கெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். இதோட பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சள், பெருங்காயம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், இந்த கீரையை அப்படியே போட்டு வதக்கணும். இந்த தூதுவளை கீரையை மட்டும் நம்ம அரைக்கக்கூடாது. அரைச்சோம்னா கசக்கும். இது கொஞ்சம் கசப்புள்ள கீரை தான். அதனால் அப்படியே போட்டு இந்த கீரையும் வதங்குற அளவுக்கு வதக்கலாம். கீரை நல்லா வெந்தோடனே கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் ரசப்பொடி இதை சேர்த்து நல்லா கலரி விட்டு கொதிக்கட்டும். பருப்பில்லாத கல்யாணமா அப்படின்ற மாதிரி பருப்பில்லாத ரசமாக வேக வச்ச தோரம் பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நம்ம ரசம் ரெடி ஆகிடும். கடைசியாக 4 கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கினா நம்ம தூதுவளை ரசம் இஸ் ரெடி. தேங்க்யூ. மிக்க நன்றி.